பிரேம மாதுரி. பிரேம மாதுரி प्रेम माधुरी பரதேந்து ஹரிச்சந்திர கே பிரஜ்பாஷா கே பத்ஹேன். பிரேம மாதுரி என்பது பரதேந்து ஹரிச்சந்திர இயற்றிய பிரெஞ்சு மொழி பாடல்கள் ஆகும். எங்களுக்கு பல மனங்கள் இருந்தால் ஒரு மனத்தை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து மற்றொரு மனத்தால் யோக சாதனை செய்ய இயலும். उद्धव यदि हमारे अनेक मन होते थे, हम एक मन कृष्ण को समर्पित करके दूसरे मन से योग ही साधना कर सकती थी. எங்களுக்கு பல மனங்கள் இருந்தால் ஒரு மனத்தை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து மற்றொரு மனத்தால் யோக சாதனை செய்ய இயலும். எங்களிடம் ஒரே ஒரு மனமே உள்ளது, அதை கிருஷ்ணர் கவர்ந்து கொண்டார். हमारे पास दो एक ही मन है और उसे कृष्ण ने चुरा लिया है. எங்களை விட்டுவிட்டு வேறு யாருக்காவது யோக போதனை வழங்குங்கள். अब हमें छोड़कर किसी अन्य को पूछकर योग ही शिक्षा दीजिए. உத்தவா பரம்பொருள் எங்கும் நிறைந்துள்ளார், இது உண்மை. உத்தவ் பிரம்ம சர்வயாபி ஹை, யக் சத்ய ஹை. பிரம்மா சர்வவியாபி ஹை, யக் சத்ய ஹை. கிருஷ்ணரின் பிரிவால் எங்களுக்கு இவ்வளவு துயரம் இருப்பதை யாரும் அறியவில்லை. परंतु हमें नहीं मालूम है कि कृष्ण के विरह में हमें इतना दुख है. परंतु हमें नहीं मालूम है कि कृष्ण के विरह में हमें इतना दुख है. துயருற்ற எங்கள் கண்கள் கிருஷ்ண தரிசனம் இல்லாமல் பொறுமை கொள்ளாது. हमारी दुखी आंगोन आंगेन आंगेन कृष्ण के दर्शन के बिना धैर्य नहीं करती. ஒரே உரையில் இரண்டு வாள்கள் இருக்க முடியாது போல. जिस प्रकार एक म्यान में दो तलवारों नहीं रख सकती. கிருஷ்ணரின் உருவம் பைத்த கண்களில் வேறு எந்த உருவமும் புக முடியாது. उसी प्रकार जिन नेत्रों में कृष्ण की छवि बसी हुई है, उनमें कोई दूसरी छवि नहीं पहुंच सके. பிரஜ் நாட்டில் யோகம் ஞான போதனையில் எவரும் நம்பிக்கை வைப்பதில்லை. ब्रज में तो योग ज्ञान के उपदेश पर कोई विश्वास नहीं करता. ब्रज में तो योग और ज्ञान के उपदेश पर कोई विश्वास नहीं करते. இங்குள்ள அனைத்து கோபிகளும் கிருஷ்ணரின் காதலில் மூழ்கியுள்ளனர். यहाँ सभी गोपिकाएं कृष्ण के प्रेम में मगन है. கிருஷ்ணன் இனிய உருவத்தை தரிசிக்க முனிவர்கள் பறவைகளாக தொடர்ந்து தரிசனம் செய்கிறார்கள். मुनियों के कृष्ण की मधुर छवि के दर्शन के लिए पक्षी बनकर निरंतर दर्शन करते हैं. मुनियों ने कृष्ण की मधुर छवि के दर्शन के लिए पक्षी बनकर निरंतर दर्शन करते हैं. அவர்கள் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ஒளியையும் இனிய வாணியையும் தொடர்ந்து கேட்கிறார்கள். வான்ஷி துவனி ததா முக்ஹி
वाणी को सुनते रहते हैं. விருந்தாவன் முனிவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் தமக்கு கிடைக்கவில்லை என்று கவிஞர் வருந்துகிறார். கவி கோ துக்கே கி उन्हें वृंदावन वासी मुनियों का शुभयोग प्राप्त नहीं हुआ. कवि को दुख है कि उनको वृंदावन वासी मुनियों का शुभयोग सौभाग्य. कवि को दुख है कि उन्हें वृंदावन वासी मुनियों का सौभाग्य प्राप्त नहीं हुआ. वृंदावनिல் கிடைத்த அதிர்ஷ்டம் தமக்கு கிடைக்கல என்று கவிஞர் வருந்துகிறார். கவி கோ துக் ஹே கி உன்ஹேன் वृंदावन वासी मुनियों का सौभाग्य प्राप्त नहीं हुआ. அவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் தமக்கு கிடைக்கவில்லை என்று கவிஞர் வருந்துகிறார். இதை பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். சிறிய வேண்டுகோள். அனைவரும் இதை கேட்டு